அதே மாதிரி அந்த ஜாக்கீர் கேரக்டர் இறந்த உடனே கமல் சார் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார். அது அது வந்து முதல் டேக் வந்து அவர் நல்லா பண்ணிட்டார் சார். யூனிட்டெல்லாம் திரும்பி பார்க்குறேன், எல்லாரும் அழுதுட்டுருக்குறாங்க சார். நான் மட்டும் ஒரு ஒன் மோர் போகலாமா சார்ன்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஆமாம் எனக்கும் அதான் தோணுச்சு அப்படின்னாரு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து கண்ணீர் வந்து இங்கே தேங்கலாம், அது இது வரைக்கும் வரக்கூடாது. அவருக்கு அது வந்துருச்சு. எனக்கு அது ஒரு குறையாக பட்டுச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த டேக் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக ப்ரில்லியண்ட்டாக பண்ணார். அந்த எமோஷன் அது பாருங்கள், அதுக்கு முந்தின சீன் காமெடி இருக்கும். ஆனால் இந்த சீனில் வந்து நீங்கள் எமோஷனுக்குள்ளே போயிடுவீங்க. அது வந்து அவர் கமல் சார் இல்லைன்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது. அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். பக்கத்தில் நிற்கும் பொழுது அவர் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பண்ணுவார். ஒரு டைலாக்கு அது ரொம்ப இயல்பாக வரும் சார். அவர் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் வந்து அந்த படத்தை பொறுத்தளவில் மும்பை எக்ஸ்பிரஸோட டிஸ்கஷன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கேரவனில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை பேசிவிட்டு அந்த சிரிப்போடு இங்கே வருவார். இந்த ஷாட் சொன்னோன்னே இதை இமிடியட்டாக அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுட்டு திருப்பி அதுக்கு போய் அந்த டிஸ்கஷனுக்கு போயிடுவார். அந்த வெர்சடைலாக ஒரு பண்ணது, அந்த ஒரு மல்டி டாஸ்கிங், அப்புறம் ஒரு அந்த கேரக்டர் வந்து அனாவசியமாக அவர் வந்து கையாண்ட விதம், அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அந்த நிற்கிது சார் அது. ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரிய மைல் ஸ்டோன் எனக்கு. அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய மைலேஜை ஆடியன்ஸ் கிட்டேயும். நான் இப்போ பாலிவுட் போகிறேன், அங்கே எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். எனக்கு இருக்கிற ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நான் கமல் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், முன்னாபா எம்பிபிஎஸ்ஸை தமிழில் நான் தான் பண்ணினேங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்குது.